ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ பார்க்கலாமா? டைம் இப்போ ஒரு 10:30 இருக்கும். 10க்கே அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தலைவன் எழுந்துக்க மாட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளேஸ் அதுக்கப்புறம் டேபிள் எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது என்னன்னே தெரியாது. எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் பார்த்துடணும். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து கிளாஸ் போகிற பேக்கில் வச்சுட்டு பேக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கரெக்டான ப்ளேஸில் வச்சுடுவேன். மற்ற ரேண்டம் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்தந்த ப்ளேஸில் வந்து வச்சுட்டேன். இந்த டேபிள் மேலே இருந்த எல்லா திங்ஸுமே வந்து அந்தந்த இடத்துல நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொஞ்சம் பார்க்கவே மோசமாக இருந்தது. சரி ஓகே, அதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு மாதத்துல 30 நாள் இருக்குன்னா அதில் ஒரு 15 டேஸ் வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஷெட்யூல் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அடுத்த ஒரு 15 டேஸ் பார்த்திங்கன்னா, ஏன் அப்படி இருக்கணும், லைஃப் இப்படியே தான் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணி முடித்த டயர்ட்லேயே லைட்டாக பசிச்சுதா, சரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தப்போ இந்த குக்கும்பர் தான் இருந்தது. சரி ஓகே, அதை கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல் பாத்திரம் கழுவுறதாங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காத விஷயம். பட் என்ன பண்ணுறது, அது நம்ம செஞ்சு தானே ஆகணும் டெய்லி லைஃப்பில். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் விளக்கும் போது மட்டும் எனக்கு வடிவேலு சாரோட காமெடி தான் ஞாபகம் வரும். இந்த வின்னர் படத்தில் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்வார், உங்கள் கை பட்ட உடனே வந்து ஈய பாத்திரம்லாம் வந்து தங்கமாக ஜொலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். அது எனக்கு பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். அதெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சரி லன்ச் வந்து சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய லன்ச் இன்றைக்கி. சரி நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம தம்பிக்கும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும்ல. அதனால் அவனுக்கும் இன்றைக்கி தயிர் சாதம் தான். எப்பயுமே அதில் கொஞ்சம் முட்டை நான் ஆட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் சாப்பிடாததுனால அவருக்கும் அது கட் ஆயிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸோ அதனால் அது இன்றைக்கி நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சல்ஸ்லாம் கொஞ்சம் முடித்தோடனே தான் தலைவர் போய் சாப்பிடுவார். அதனால் அவன் சாப்பிட்றத கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு, கொஞ்சம் நிறையா இன்றைக்கி வேலை செஞ்சதுனால ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வீடையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன்.